வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யம்மியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீஸி பாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி கொடுங்க, ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைனஸ் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் பீட்சா சாஸ் இல்லாட்டி செஷ்வான் சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்து நான் பாவு எடுத்துக்கிறேன். இதை குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஓரளவு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கிறேன். நான் 2 பாட் தான் சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பட்டரும் சேர்த்து நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பட்டரில் நல்லா படுற மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே இது நல்லா டோஸ்ட் ஆகிடும். இது ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மயோனைஸ் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக பரட்டினதுக்கப்புறமா மேலே நல்லா சீஸ் கிரேட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 3 க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன். அதை மேலே கிரேட் பண்ணிக்கிறேன். கிரேட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸில் இது நல்லா மெல்ட் ஆகி ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே யம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான பாவ் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது. இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க, நிறையா சாப்பிட முடியாது. ஏன்னா சீஸியாக இருக்கனால கொஞ்சம் திகட்டும். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிற ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.